And now we are going to see the income when you recharge the mobile or do any expense through the app called Sky IMF Limited, through Sky IMF Public Limited Company, which is based at Hyderabad, and the company is owned by Dr. Sheikh Abdul Qadir. He is the father of our famous Guinness record holder, Dr. Sheikh Husna Samira, who was my chief guest in my previous event. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ் பண்ணி கேட்டேன். இந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, வி கேன் சி மல்டிபிள் இன்கம்ஸ். இப்போ வந்து இந்த ஆப் இங்கே இருக்குது. செகண்ட். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆப் ஓப்பன் பண்ணோன்னே மறுபடியும் இன்னொரு ஃப்ரெஷ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் இருக்குல்ல, க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கம் இப்போ பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் காட்டுறேன். இப்போ ஆப் இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் வரும். ஸ்கை சே. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. நத்திங் டு வரி. ஆப்பை யூஸ் பண்ணலாம், பிடிக்கலாம் அன்இன்ஸ்டால் பண்ணி போயிடும். ஸோ இங்கே போனால் செக் பேலன்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த செக் பேலன்ஸ் பார்த்தோன்னா 138 வந்து ஸ்கை வாலெட். இது என்ன தெரியுமா? ஸ்கை வாலெட் வந்து கம்பெனி கொடுக்குற இன்கம். அதாவது நம்ம எத்தனை பேர் ரெஃபர் பண்ணுறோமோ அதனால வர இன்கம். செல்ஃப் வாலெட்டில் வந்து 270 இருக்கு. அதாவது செல்ஃப் வாலெட் நம்ம மணி ஆட் பண்ணிட்டு அங்கே ரீசார்ஜ் பண்ண மொபைல். இதில் என்னென்ன பண்ணும்போது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ், அதாவது கேஷ் பேக் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓகே, பேக் போயிட்டு இங்கே போனோம்னா இங்கே என்ன இருக்கு பாருங்க. இங்கே வந்து ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ், அதாவது மொபைல் ப்ரீபெய்டு பண்ணலாம், டிடிஹெச், லேண்ட்லைன், ப்ராட்பேண்டு, வாட்டர், லோன் இஎம்ஐ, மொபைல் போஸ்ட்பெய்டு, ஃபாஸ்டேக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இன்சூரன்ஸு, கேஸ் புக்கிங், கேபிள், இதெல்லாமே இருக்குது. எலக்ட்ரிசிட்டி பில்லோட கட்டலாம். ஓகே, நம்ம இங்கே போயிட்டு எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் கட்டுறேன். ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு கேஷ்பேக். இதில் எவ்வளோ பெரிய இன்கம் இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. ஸோ என்ன பண்ணால் இங்கே செக் பேலன்ஸ் பண்ணிங்களா, இந்த அமௌண்ட் நோட் பண்ணிக்க. 138 இங்கே இருக்குது, 270 இங்கே இருக்குது. எனக்கு வந்து 50% ஃப்ரீ. இப்போது ஜென்ரலாக ஒரு 300 ரீசார்ஜ் பண்ணணும்னா நம்மளுக்கு 300 செலவு பண்ணணும், இல்லை 349 பண்ணணும். எனக்கு வந்து இப்போ 50% தான் நான் செலவு பண்ணுறேன் மொபைல் ரீசார்ஜ். சரி, இங்கே வந்து இப்போ 270, இங்கே 138 இருக்குது. எப்படி மைண்ட் கம்மியாகுதுன்னு பார்த்துடலாம். இங்கே போய்ட்டு என்ன பண்ணணும், இங்கே மொபைல் ப்ரீபெய்டு, இங்கே போய்ட்டு ப்ரீபே பண்ணணும். நான் இப்போ நம்ம பேசுகிற இந்த நம்பருக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்பர் டைப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு எப்படி ரீசார்ஜ் பண்ண கட்டிடலாம். ஓகே, நம்பர் இப்படி போட்ட உடனே எனக்கு கேட்கணும் செலக்ட் ப்ரொவைடர். ஓகே, நம்பர் என்ட்ரு பண்ணிட்டேன். இந்த நம்பர் போட்டு செலக்ட் ப்ரொவைடர் இங்கே எல்லாமே இருக்குது, எல்லா மொபைல் இது இருக்குது. இது வந்து ஜியோ நம்பர். ஸோ செலக்ட் ஜியோ. இங்கே இருக்குல்ல ஜியோ. இப்போ இங்கே போயிட்டு ஸ்டேட் கேட்கும், எந்த ஸ்டேட்னு கேட்கும். தமிழ்நாடு. இப்போ 300 ரீசார்ஜ் பண்ணால் நம்மளுக்கு 150 தான் செலவு பண்ணால் 150 கெயின் தானே. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் கெயின் வரும். இப்போ இந்த பிளான்ஸில் இருக்குது. இங்கே போனால் உங்களுக்கு நம்மளோட பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 299 போடல இந்த டைம். 340 இதெல்லாம் பிளான்ஸ் இருக்கு. 349 வந்து எப்படி எது பெஸ்ட்? இது எத்தனை டேஸ் வருது? அன்லிமிட்டெட் டேட்டா 25 GB. இது எது பெஸ்ட்டு? 349 போட்டுருமா? பெனிஃபிட்ஸ் அன்லிமிட்டெட் வாய்ஸு, 5G டேட்டா, 2 GB per day. ஓகே, இதை கிளிக் பண்ணுறோம். சரி, இப்போ வந்து ப்ரொசீட் டு பே. என் நம்பர் தெரியும், நம்பர் மாற்றிக்கிட்டேன். ஸோ அமௌண்ட் வந்து 349. இங்கே போய் ப்ரொசீட் டு பே. ஓகே, அப்போ ப்ராசஸிங் ஆகும். இப்போ என்னோட ஸ்கை வாலெட் எவ்வளோ இருக்குது? 210 இருக்குது. இங்கே வந்து கம்பெனி கொடுத்த டோட்டல் இன்கம் எடுத்தது. ஸோ எனக்கு வந்து இந்த 138 ருபீஸ் இப்போ எனக்கு கெயின், எனக்கு லாபம் இப்போ. ஸோ நான் இது வந்துச்சு, நம்ம ஓடிபி வந்துடும். எல்லாமே த்ரூ ஓடிபி தான். ஸோ யாருமே பண்ணணும். 349 இந்த ரீசார்ஜ் பண்ணுறோம். பே நோ.
ப்ராசஸிங். ஒர்க் வெரி சிம்பிள், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. Cashback from SkySay. கேஷ்பேக் வந்துருச்சு. இது ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல், நம்பருக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சா? ஓகே, கேஷ்பேக் வந்துருச்சு. ஓகே ஓகே கொடுத்துருவோம். இங்கே இப்போ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா செக் பேலன்ஸ். இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னா ₹1.23. ஓகேல. இப்போ இங்கே என்னோட அவைலபிள் பேலன்ஸ் கம்மியாச்சு, கம்மியாச்சு. அதாவது கம்பெனி கொடுத்த இன்கம் வந்து அங்கேருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு? 138 இருந்துச்சு. இப்போ ₹1.23 இருக்கு. ஸோ எனக்கு ₹138 லாபம் ஃப்ரம் த கம்பெனி. இப்போ இங்கே போய் செக் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குங்க? ஒரு ₹1.23 இருக்கு. இங்கே வந்து ₹59. அப்போ இங்கே 270லேருந்து 210 எடுத்திருக்கு. இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் எடுத்துருச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த அமௌண்ட்டு எனக்கு கெயின். இப்போ இதில் எப்படி பெரிய காசுனா, இப்போ நான் இங்கே வந்து பண்ணுறேன், இங்கே ரீசார்ஜ் பண்ணதுக்கு எனக்கு வந்துச்சு எவ்வளோதான்? இப்போ ₹1.23 வந்திருக்கா? இப்போ நேற்று வந்து ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்தேன், ஒரு யங்ஸ்டருக்கு பண்ணேன். நேற்று வந்து ஒருத்தர் பண்ணுவோம். இதெல்லாம் எனக்கு வந்து இன்கம் எல்லாமே 10 பைசா யாரோ எங்கே பண்ண வருது. ஸோ இந்த நம்பருக்கு நேற்று நான் ரீசார்ஜ் பண்ணேன். நேற்று இந்த நம்பருக்கு நான் ரீசார்ஜ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்துருக்கு 7. ஓகே, ப்ளஸ் இன்னொருத்தர் ரீசார்ஜ் பண்ணும்போது என்னோட இன்கம் வந்து ₹2.66. அவர் 380 பிளான் என்ன போட்டார். அந்த பிளான் போடுறது ₹2.66. இப்போ ஒருத்தர்கிட்ட ₹3 வருது. இப்போ நம்ம டீமில் 1000 பேர் தான் எவ்வளோ ஆயிடுச்சு? 1000 பேர்கிட்ட ரீசார்ஜ் பண்ண ஒரு ₹1 வரட்டும். 3000 ஆச்சா? 10,000 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 10,000. ₹1,00,000 வந்துச்சுன்னா ₹1,00,000. அந்த ஒரு டீமை வந்து எவ்வளோ டெவலப் பண்ணணும் அவ்வளோ இன்கம். யாரும் ஏமாற்ற முடியாது. பார்த்து எனக்கு காசு எடுத்தாச்சு. வந்து நிறைய பேர் கேட்பாங்க, வாலெட்டில் இருக்குது சார்னு கேட்பாங்க. அந்த வாலெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கை வாலெட்டில் காட்டணும்ல. ஜென்ரல் சில கம்பெனி என்ன பண்ணால் அந்த வாலெட்டை நம்ம தொடவே முடியாதுங்குவாங்க. இப்போ இந்த செக் பேலன்ஸ் வந்து வாலெட்டில் இருக்கும். அந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஓன் வாலெட், யாருமே அது ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இன்கம் வந்துச்சா? இது மாதிரி என்ன எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டரு, லோன்ஸு, இஎம்ஐ எது பே பண்ணி நம்ம ஆப் யூஸ் பண்ணுறது, ஃபியூவல் எல்லாமே வருது, எல்லாமே இருக்குது. எது பண்ணாலும் நம்மளுக்கு இது இன்கம் இருக்குது. சரி, இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஹவு டு earn பிக் மணி. சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு டயக்ராமோட காட்டிடுறேன், ஒரு 2 months காட்டிடுறேன். யூ, நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க. ஓகே, உங்கள் நேம் யூ. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்? சுமார் உங்கள் கான்டாக்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 300 to 500 கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க. to 500. நம்மளுக்கு 300 வேண்டாம். நம்ம வந்து ஒரு 10 people எக்ஸாம்பிள் காட்டுறேன். 300 பண்ண வேணாம் சொல்ல, பண்ணலாம். நம்ம வந்து நீங்கள் யூஆர் தேர், உங்கள் நேம் சொல்ல, உங்கள் நேம் கொஞ்சம் லவுடாக பேசிங்க, போது கேட்குங்க. ஓகே, நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க டாப்பில். இதில் வந்து ஒரு யாரும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, நோ சேல்ஸ், நோ மார்க்கெட்டிங், நத்திங் சார். ஒன்லி வந்து பியூட்டிஃபுல் திங் என்னன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் தான். சரி, நீங்கள் வந்து ஒரு 10 people பண்ண முடியுமா? 10 பேர். ஓகே, அப்போ வந்து திஸ் இஸ் யுவர் லெவல் 1. நீங்கள் யாரெல்லாம் டைரெக்டாக பண்ணிட்டு அது உங்களோட லெவல் 1. ஈச் பர்சன்ட் ₹5 வரும். இது கம்பெனி ஃப்ரீயாக கொடுக்குது, நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ கம்பெனி இஸ் கிவிங் ஃப்ரீ இன்கம் இன்ட்டு ₹5னா உங்களுக்கு வந்து ₹50 ஆச்சா? நீங்கள் அதில் 100 பண்ணலாம், 1000 பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வேணும் நீங்கள் பண்ணிக்கலாம். ₹5 வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த 10 பேர் நீங்கள் பண்ணு, இன்ட்டு ₹5 ₹50 ஆச்சு. நீங்கள் பண்ண இந்த 10 பேர் உங்களுக்கு ₹50 வந்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இப்போ வந்து செகண்ட் லெவல் நீங்கள் பண்ணுறதுல ₹5, உங்களுக்கு மேலே இருக்கிற ₹5 போகும். இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஈச் 10 பண்ணுறாங்க, இன்டூ 10 ஈச். அப்போ செகண்ட் லெவலில் எத்தனை பேர் இருப்பாங்க? 100. வெரி குட். 100 விட்டு இங்கே செகண்ட் லெவல் போனால் உங்களுக்கு ₹3. இவங்கள வந்து உங்களுக்கு தெரியாது, யூ டோன்ட் நோ ஹூ தே ஆர். உங்களுக்கு யாரும் தெரியாதுல்ல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ யாரோ இங்கே இருக்கலாம். ஸோ 10 அதாவது உங்களுக்கு டேரெக்டாக கனெக்ஷன். அதனால் கம்பெனியில் இது கிவிங் ₹3. ஸோ இன்டூ 100 இன்டூ 3 ₹300. சரி, சின்ன எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். ஏன்னா 300 பேர் எல்லாரும் கான்டாக்ட் இருக்க மாட்டாங்க, சிலவங்க 50 பேர், சிலவங்க 5000 பேர் இருப்பாங்க. நம்ம ஒரு 10 வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ₹10, ₹5, செகண்ட் லெவலில் ₹3. இந்த 100 வில் தே டூ தேர் 10 பண்ணுவாங்களா?
ஏன்னா இவருக்கு வருது இவங்களுக்கு தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பண்ணுவோம். நம்ம சொல்ல போகிறோம் இவங்கள தான் மோட்டிவேட் பண்ணுறோம். உங்களோட 10 பேரை மட்டும் மோட்டிவேட் பண்ணுறோம். மற்றது அவங்க வாங்க. ஸோ தேர்ட் லெவலில் இன்டூ 10 போட்ட எவ்வளோ ஆச்சு? 1000. சரி 1000 பீப்புள் தான் உங்களுக்கு வர இன்கம் வந்து எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்கும். 5 3 1 1 rupees 1 rupee கிடைக்கும். ஸோ அப்போ எவ்வளோ ஆச்சு? 1000 rupees. இப்போ இந்த 10 பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு half an hour to 1 hour அவ்வளோதான் டைம் வேணும். நான் அதுக்கு மேலே நிறைய பேர் பண்ணுறாங்க. 100 பேரில் 100ல் பண்ணுறாங்க. இந்த 10 people if you have done half an hourல உங்களுக்கு வந்து சரி 1 hour எடுத்துக்கோங்க. 1 hourல உங்களுக்கு 50 ரூபா வந்துச்சா? இந்த 10 பேருக்கு 10 பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்? அதே half an hour தான். ஸோ அப்போ ஒரு இன்னைக்கு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள். 5 o'clock to 6 o'clock உங்களுக்கு 10 ஆயிடுச்சு. 6 to 7 இவங்களோட 10 பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு டைம் அவ்வளோ தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படுது. இப்போ நீங்கள் மற்றவங்கள்ட்ட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ காட்டினா போதும். எதனால வீடியோ பாருங்க. 15 minutes 20 minutes வீடியோ பார்த்தா முடிஞ்சிச்சு. ஸோ உங்களோட 10 வந்து பண்ணுறதுக்கு 30 minutes 5 to 6 PM ஃபார் எக்ஸாம்பிள். இதே 10 minutes இதே 1.5 hour போதும். இவங்க எல்லாமே 10 தான் பண்ணுறாங்க. 6 to 7 PM 7 to 8 PM வந்து உங்களோட டீமில் எத்தனை இருக்காங்க? 1000 people. உங்களுக்கு வந்து இன்கம் 1000 rupees. 3 hours 1000 rupees என்ன பண்ணியிருக்கோம்? 10 பேர் பண்ண 3 hours 1000 rupees. ஓகே. சும்மா லெவல் 4 லெவல் 5 இருக்கிற 12 லெவல்ஸ் இன்கம் இருக்குது. லெவல் 4ல வந்து ஆல் ஆர் டூயிங் 10 தான். அதுக்கு மேலே பண்ணால் பண்ணட்டும். வேணாம் சொல்ல 10 வச்சு ஈஸியாக பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இன்டூ 10 போட்டால் 10,000 people. 10,000 people இன்டூ இங்கே வந்து 50 பைசா இருக்கும். 50 பைஸ் ருபீஸ் வராது. இதுக்கு மேலே பைசா வரும். ஏன்னா மேலே போக நிறைய பேர் இருக்குங்களா. ஸோ இங்கே வந்து 8 to 9 PM 5 to 6 6 to 7 7 to 8 7 8 to 9. இங்கே வந்து 10,000 பேர் இருக்காங்களா. 10,000 பேர் 50 பைசா ஆச்சு. 5,000 1000 பேர்னு 1000 ரூபா வந்துச்சு. 10,000 பேர்னு 1 ரூபானா 10,000 ரூபா. 5,000 rupees. ஸோ 5,000 rupees. உங்களோட 4 hours உங்களுக்கு இன்கம் என்ன? 6,850. ஓகே. இப்போ 4th hourல உங்களுக்கு 5,000 வந்துச்சு. இப்போ இதே தான் மோட்டிவேஷன் 9 to 10 PM. இப்போ அந்த லைவ் வீடியோ பண்ணியிருக்கேன். அதனால யாருக்கும் ஒன்றும் கன்ஃபியூஷன் இருக்காது. பண்ணுங்க பண்ணண்டா அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. பயப்படுறது ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்து இன்டூ 10 போட்டால் எவ்வளோ ஆச்சு? 5th லெவலில் 1 lakh. ஓகே. இங்கே 1 lakh people இருந்து யூ கெட் 25 பைஸ். 1 லட்சம் பேர் உங்களுக்கு 25 பைஸ். அப்போ எவ்வளோ ஆச்சு? 25,000 rupees. இன்கம் போதும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இது நிற்காது. இது வந்து ஒன்லி ஒன் டைம் இன்கம். நீங்கள் 10 பண்ணுறீங்க. அவங்க எல்லாரும் 10 தான் பண்ண வைக்கிறோம். இவங்களை மட்டும் நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம். 10 பண்ணுங்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறோம். 10 100 1000 10,000 1 lakh. 1 lakh பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 5 மணி 10 மணிக்குள்ள முடிஞ்சிச்சு வேலை. நம்மளோட இன்கம் வந்து இன்னைக்கு 25,000 rupees. சரி, இந்த இன்கம் வந்து ஒன் டைம் இன்கம். இப்போ இந்த 1 lakh people என்ன பண்ணுவாங்க? மந்த்லி வில் தே ரீசார்ஜ் தேர் ஃபோன். எல்லாருமே ஃபோன் வச்சுருக்காங்க. எல்லாரும் ஃபோன் வச்சுக்கோங்களா. இந்த 1 லட்சம் பேருக்கிட்ட இருந்து மந்த்லி ஒரு ரீசார்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு 1 ரூபாய் வைங்க. இங்கே ஃபார் யூ இவங்க எல்லாத்துக்கும் இன்கம் வரும். உங்களுக்கு ஒரு 1 ரூபாய் வைங்க. எவ்வளோ ஆச்சு? 1 lakh ரீசார்ஜ். அவங்க எல்லாம் அவங்களோட ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம எதாவது பண்ணோமா? அவங்க அவங்களோட ஃபோன் ஆப் மூலமாக ரீசார்ஜ் பண்ணுறாங்க. சரி, ஆப் மூலம் ரீசார்ஜ் பண்ண எவ்வளோ ஆச்சு? 1 lakh rupees. 1 lakh people 1 ரூபா வரட்டும். எவ்வளோ ஆச்சு? 1 lakh rupees. நம்ம 1 lakh வேண்டாம் 10,000 வச்சுக்கலாம். 10 மடங்கு கம்மி பண்ணிக்கலாம். 10,000 rupees 10K. இது எவ்ரி மந்த் இன்கமா? ஏதாவது செலவு பண்ணுமா? காசு பண்ணுமா? இன்வெஸ்ட் பண்ணுமா? யாருக்கும் கஷ்டப்பட்டுமா? இப்போ உன்னோட கான்டாக்ட் 300 பேர் சொல்லுது. 300 to 500. இந்த 10 பேர் பண்ணதுக்கே இந்த இன்கம். 300 பேர் பண்ணால் எவ்வளோ இன்கம்? 300 பேர் உங்க டேரக்ட் போட்டு இவங்கெல்லாம் 300 பண்ண எவ்வளோ ஆச்சு? 300 அவ்வளோ. இப்போ வந்து சின்ன எக்ஸாம் கேட்டுறேன். ஒரு 100ல் போகலாம். இப்போ வந்து 10ல் கேட்டேன். 100 இப்போ வந்து 100 எல்லாமே 100 டார்கெட் பண்ணுறோம். 100 into 100 எல்லாமே 100 போகுது. 100 10,000. 10,000 to 10,000 1 lakh சார். 10,000 10,000 1 lakh 10 lakhs. நம்ம இந்த 3 லெவலில் இப்போ இவங்களோட 300 பேர் சொல்ல 100 எல்லாமே 100 மோட்டிவேட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு 1 day ஆகாது. ஒரு 2 3 days ஆகும். ஸோ இப்போ உள்ள 3rd லெவலில் உள்ள பீப்புள் எவ்வளோ?
10 lakhs. 100, 100 into 100, 10,000. 10,000 into 100, 10 lakhs. 10,000, 1 lakh, 10 lakh. 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேருக்கு எவ்வளோ வருது ரூபா? ஒரு ரூபா. எவ்வளோ இன்கம்? 10 லட்சம் ரூபா. இது வந்து ஒன் டைம் வருது. ம். இது வந்து ரெகுலராகவும் வருதும் அந்த ரீசார்ஜ் நம்ம இதெல்லாம் காட்டியிருக்கல. இவ்வளோதான் இன்கம். பியூட்டிஃபுல் அண்ட் ஈஸி இன்கம். இது வந்து நான் சொன்னது 10% தான் சொல்லியிருக்கேன். வர இன்கம் வந்து 10% மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இன்கம் வந்து நிறைய இருக்கு. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். அது மொபைல் ரீசார்ஜ், ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இதில் பண்ணும்போது கேஷ்பேக். இப்போ நீங்கள் பண்ணால் எனக்கு கேஷ்பேக், உங்களுக்கு கீழே பண்ணால் உங்களுக்கு கேஷ்பேக், எனக்கு கேஷ்பேக், எனக்கு கமிஷன், நம்ம 2 கமிஷன். இந்த மாதிரி அப்படி கீழே போய் யார் பண்ணாலும் அப் டு 12th லெவல் மட்டும் நமக்கு கமிஷன். 12 லெவல் இப்போ 3 லெவலே 10 லட்சம் பேர் ஆயிடுச்சு. இப்போ இதில் இன்கம் என்னன்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ? ஒரு 140 கோடி. எல்லாருமே நம்ம வந்து ஆள் கணக்கு இல்லை, மொபைல் தான் கணக்கு. இங்கே 5 ஃபோன் இருக்கு. 5 ஃபோன் 4 ஃபோன் இன்கம் கிடையாது. எனக்கு 12 லெவல் இன்கம் வந்துச்சு. 12 லெவல்ஸ் யார் எங்கே பண்ணால் எனக்கு இன்கம் இருக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 2 ஃபோன் வச்சுக்கோங்க. ஸோ 140 கோடி மக்கள்னா 2 ஃபோன்னா நிறைய பேர். இப்போ நான் என்கிட்ட 14 ஃபோன் வச்சிருக்கேன். இந்தியா பார்த்தா எவ்வளோ ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 4 ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறோம் ஒருத்தர். அப்போ எத்தனை மடங்கு ஆயிடுச்சு ஃபோன்ஸ்? 140 கோடி இன்ட்டு ஒரு 2 டைம் போட்டோம்னா 280 கோடி. அப்போ நம்ம அத்தனை பேருக்கு நம்மளோட மார்க்கெட். ஸோ நம்ம வந்து எத்தனை பேர் நம்ம டைரெக்டாக போடுறோமோ போட்டு அவங்களுக்கு மோட்டிவேஷன். இதுக்கு வந்து எவ்ரிடே ஒரு 5 minutes ஒர்க் பண்ண போதும். பெருசாக ஒன்று சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்கள் வந்து யாரும் கஷ்டப்படுறா, ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போட சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு சொல்லுங்கள், இந்த கமெண்ட்ஸை போட்டோன்னா அதை கிளியர் பண்ணிடலாம். வேறு ஏதாவது டவுட் கேட்பாங்க, உங்களுக்கே டவுட் வரும். அப்போ நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறது ஒரு கமெண்ட் பண்ணால் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிடுறேன். ஓகேல? சரி, அந்த வீடியோ இந்த வீடியோ 2 ஷேர் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி சைன் அப். சிம்பிள் ஸ்டெப். டவுன்லோட் தி ஆப், 30 seconds, சைன் அப் 30 seconds, இன்கம். அப்போ உங்களுக்கு இன்கம் வந்து எனக்கு மெசேஜ் கொடுங்க, ஐ ரிசீவ் ஸோ மச் போட்டோன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகேல? சரி, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் வீடியோ இந்த 2 வீடியோ பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் இல்லை. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் இப்போ அது பேச டைம் இருக்காது. ஸோ அகைன் வில் டூ ஒன் மோர் வீடியோ. ஸோ cheers to all of you. My referral code is in the description. Those who want to use my referral code, you can join directly. If you are the friend of the person who is with me, அவரோட referral code யூஸ் பண்ணுங்க, என்னோட யூஸ் பண்ண வேண்டாம். So the income goes to him directly. Thank you. See you all later. Bye bye. Take care.